எல்லாத்தை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வடிவுள்ள இறைவனை வழிபடுவது இந்தியர்களுக்கு சகஜம். பௌத்தர்களும் சமணர்களும் நிரீஸ்வரவாதிகள், கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க, அப்புறம் கடவுளுக்கு வடிவம் எங்கேருந்து வருது அவங்களுக்கு? மிஞ்சி போனால் புத்தரையும் மகாவீரரையும் தியானம் பண்ணுவாங்க, இல்லாட்டி தீர்த்தங்கரர்கள் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இறைவன் என்ற பெயரிலே ஒரு வடிவம், ஒரு பெருமாளை உருவம் உள்ளவனாக, ஒரு ராமனையோ கிருஷ்ணனையோ ஒரு படத்தை வச்சு அல்லது மனசில் நினச்சி தியானிக்கிறதுங்கிறது இவனுக்கு சுலபம். நீங்கள் உருவமே இல்லாத நிராகார ஈஸ்வரனை வழிபட்டிங்கன்னா கண்கள் மூடி இருக்கும், மனசு எங்கேயோ இருக்கிற கடவுளை நோக்கி போக முயற்சி பண்ணும். ஆனால் அது போய் ஒரு இடத்துல உக்காந்து இதுதான் கடவுள் என்று தியானிக்க அதுக்கு வழி இல்லை. ஏன்னா இறைவனுக்கு உருவம் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இங்கே நம்ம நாட்டில் அவன் சைவனாக இருந்தால் சிவன், வைஷ்ணவனாக இருந்தால் விஷ்ணு என்று பல வடிவங்களை தியானிக்கிறான். அந்த தியானத்திலே அவர்கள் லயித்து போகிறார்கள். நீங்கள் இத்தனை ஆண்டுகள்னு சொல்ல முடியாது, அப்படியெல்லாம் தியானத்தில் உட்காந்துருக்குறாங்க. நீங்கள்